செல்வாய் உண்டே பாடுவேனுங்களை பாடம் பாடு தீபிகா ஹரிசன் தாய்மார்கள், தந்தைமார்கள், சிறியோர்கள், பெரியோர்கள் அனைவர்களுக்கும் எங்கள் நாடக மன்றத்தின் சார்பாக நன்றியான வணக்கம். இந்த மேடையிலே நடந்து கொண்டிருக்க வேண்டிய தாயால் பெரிய காண்டியம்மன் அன்னவார் பொன்னசங்களுடைய புண்ணிய புராணத்தில் சொல் குற்றம், பொருட்குற்றம், தாளவேன எத்தனையோ குறைகள் இருக்கலாம். கற்றது கையளவு, கல்லாது உலகாது. அந்த பழமொழிக்கிழங்க நாங்கள் சொல்ல வேண்டிய இந்த வெள்ளை சொல்லை உங்கள் பிள்ளை சொல்லாக கருதி தாயார் பெரிய கருவிழி கதை நாடக வடிவமைத்தவர் எங்களுக்கு சிறப்பித்து கொடுக்குமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு நாடகத்தை தொடங்குகிறோம். நன்றி, வணக்கம். இந்த உலகத்தை ஆண்டவர் கனகபுரி ராஜா. அவர் வைத்த 3 பேர் அண்ணமார்கள், சேரன், பாண்டியன், சோழன் மூவியர்களும் இந்த நாட்டை பாகம் பெருக்கி போது பாகம் பெறுகிறவர்கள் வடராஜ்யம் சேர்ந்த தேவர்களை சோழர்களாலும் திருவனம் திருநாட்டிலே வண்ணமாயிரம் காணி எண்ணமான துர்க்கைகள் நடினமான சபையிலே உட்கார்ந்தவள் கல்லாடியம்மன். அவள் காலிலே வந்ததில் ஏப்பான்னு கேட்டாள். அம்மா காவேரி ஆற்றில் சேர்க்க கையெழுத்து கும்பிட தேவர்களை மானு கூப்பிட்டார். அப்பா, நான் தனியாக இருந்தால் உங்களோடு வருவேன். எண்ணற்ற காலை வண்ணமாய முட்டைகள் இருக்கிறார்கள். இவங்களெல்லாம் எங்கப்பா அதை கேட்டதாலே செல்லாடியம்மன். அப்ப மன்னர் சொல்லலாம், இந்த உலகத்தை ஓர் முறை கொண்டே கட்டி ஆளுகிறாங்க. அப்பா காவேரிங்க எல்லா தேவர்களையும் கொண்டுவா. ஒரு கிராமத்துக்கு ஒரு தேவதை பிராரியம்மன் என்று வடக்கு பார்த்த கோயிலாக கட்டி வழிபாடு செய்கிறோம் என்று வாக்கு கொடுத்தார். அப்ப செல்லாய் என்ன கேட்டா, நான் 8க்கு ஒரு மனிதனை நரகாமல் வாங்கணும், முடியுமா? முடியும்னா. அப்ப ராஜா என்ன கேட்டார், ஐயா அம்மா, நாங்க 3 பேர் வந்திருக்கோம். முதல்ல சேரவராசன் காலில் விழுவார், அவனை அறுத்து காவாங்க. 2வது பாண்டிய மன்னன் காலில் விழுவார், அறுத்து காவாங்க. 3வது கடைசியார் சோழராஜா விழுற போது இந்த 2 பேரும் கழுத்து அறுத்தாங்க. அந்த கழுத்து ஒட்டணும், உயிரா இருக்கணும். எங்க நாட்டுக்கு போனதே நீங்களும் வரணும், நாங்க எல்லாம் உயிரா இருக்கணும் அப்படின்னு வரம் கேட்டார். அந்த வரத்தை கொடுத்தார். ராஜா பழி வாங்கி
மதுக்கரையை கொண்டு வந்து வடக்கு முகமாக கோவில் கட்டி அமர வைத்தார். இந்த வண்ணமாயிரம் காயை எண்ணமாற துக்கையே ஒரு கிராமத்துக்கு ஒரு தேவதை. வடக்கு பார்த்த கோயில் அதான் புராணி காளி. அம்மன் வந்து அமிழ்ந்த பிறகு இந்த உலகத்துல இப்ப மாற மழையே இல்லை. மழைப்பாட்டு பாட போகும். அப்ப சிவபெருமான் மலையிலிருந்து தவம் செஞ்சார். மரணங்கள் பார்த்து விட்டு உடனே மழை பெய்தது. மழை பேரும் குழந்தை பேருமாக தேவனுக்கு தெரியவில்லை என்று இந்த 1000 லிங்கத்தை எடுத்து பூசப்பட்டிகளை போட்டார். தலையான லிங்கம் தவறி திருச்சி மலைக்கோட்டையிலே விழுந்தது. அடுத்த குரலிங்கம் இந்த நடுத்தட்டு ராஜேந்திர பூமியிலே தெப்ப குளத்திலே தாமரை இளமையில் விழுந்தது. அதிலிருந்த பச்சை தவளை லிங்கத்தை முழுகிவிட்டு குளத்தை விட்டு மேலேறி காட்டுக்குள்ளே வருகிறது. ஓரண்டாங்கோடு ஒத்த கற்பத்திலே 5 சர்ப்பம் மாற்றது. அந்த தவளை எடுத்தா அது முழுங்குச்சு. சாமியுடைய லிங்கம் தவளை வைத்துக் கொண்டிருந்த ஒரு காரணத்தால் ரிஷி பண்ண ரவத்தங்காமல் ஒரே ரவையிலே அந்த 5 சர்ப்பம் மடந்து கண்டை வெடித்து கீழே விழுந்தது. பொம்பளை பிள்ளை. அந்த பாம்பு என்ன பேர் வச்சது? கண்ணை வெடித்து போடுவதற்கு கன்னியம்மாள் என்று பேர் வச்சு 5 வயசாச்சு. ஒரு நாள் அந்த பாம்பு போய் புத்துக்குள்ளே இறங்க கன்னியம்மாள் உடலை பிடித்து தாயை எடுத்து, அம்மா என் தாய் 5 சர்ப்பம், நீ எங்க அப்பா யாருன்னு கேட்டார். யார சொல்லும்? நூலேணி தொடரேணி பூவேணி வைத்து தெய்வபுரம் போ. தேவரெல்லாம் நிறந்த சபை கூடியிருப்பார்கள். அதில் ஏகதேசி பூநூறு பாலகரோட மஞ்சாட்சரம் வளர்ந்து ஒத்த காவி முண்டு கட்டி யார் இருக்காரோ அவர்தான் ஒரு அப்பா என்று சொல்லிட்டு அந்த பாம்பு. அப்போ கன்னியம்மா என்ன சொன்னா, நான் என் தாயை 5 சர்ப்ப வயிற்றிலே பிறந்தேன் என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள். என் தாயார் வயிற்றிலே நான் பிறந்தது உண்மையானால் இந்த மண்ணில் 5 பாம்பு வம்சம் அழிஞ்சு போன்னு சாபம் கொடுத்தார். அதனாலதான் இப்போ 5 இல்லை. நேராக கன்னியம்மா தெய்வலோகம் போகுமானும் இந்த பாம்பு சொல்ற அடையாளத்துக்கு ஈஸ்வரன் தான் இருந்தார். அங்கே போய் நின்னாரு. சிவபெருமான் கன்னியம்மாள் தூக்கி மடியில் வச்சான். பக்கத்திலே பார்த்து கொண்டிருந்தாரு கிருஷ்ணன். மாப்பிள்ள, உங்க மடியில தூக்கி உட்கார வச்சிருக்கீங்களா? அது யாரோட குழந்தை? உங்களுக்கு என் தங்கை பார்வதாவை நான் கல்யாணம் செய்து கொடுத்திருக்கிறேன். அவளுக்கு குழந்தை இல்லை. இது உன் குழந்தைன்னு சொல்ற. அது ஈனசாதி குழந்தை. இறக்கிவிடியா கையில? மற்றொரு பேருக்கு பதில் சொல்லப்படாது. கன்னியம்மாளை மடியை விட்டு இறக்கி விட்டார். ஆங்கார கோபம் வந்து தேவர்கள் திரு சபையிலே அமர்ந்திருக்க சுத்தியே அக்கினி கோட்டையை கட்டி தீ வைத்தாள். அக்கினிமாக அண்டமணி கூடவில்லை. அப்ப மாயபெருமாள் கன்னியம்மாள் பக்கத்தில் வந்து, அம்மா என்னம்மா? அதாவது நான் விளையாட்டுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன், அது விளையாக போய்விட்டது. ஒரு தாயார் உனக்கு வச்ச வேறு கன்னியம்மாள். ஆமா, இவ்வளவு தேவர்களை ஆட்டி படைக்கிற நெருப்பு வச்சு, ஆமா, நான் உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன், பெரியக்கால். கண்ணி பெரியக்கால். இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் பெரியக்கால் இல்லை, அக்கினியாவி. அப்ப பெரிய காண்டியம் என்ன மனதை என்ன கொண்டா, எல்லாத்துக்கும் பெரியக்கா நான் இருக்கும் பொழுது என் தந்தை சிவபெருமானுக்கு இதற்கு இந்த தெய்வவரம் விரும்பப்பட்டோம், அதை நமக்கு கட்டி வைக்கணும். நாம இதை கேட்க வேண்டியதான். ஆமா, எல்லாத்துக்கும் பெரியக்கா நான் இருக்கும் பொழுது என் தந்தை சிவபெருமானுக்கு இந்த உலகத்துல விரும்பப்பட்ட இருக்கக்கூடாது. அதை உடனே எனக்கு கட்டி வைங்க. அப்பதான் அக்னி கோட்டை அனுப்பேன். ஏன்னா பேச்சு அகப்படக்கூடாது. பகல் பேச நேரம் நெருப்பு எரியுது சுத்தி. அம்மா, ஒரு அப்பா மட்டும் உனக்கு இதோ சத்தியம். திருமுடி சாட்சியாக சத்தியம் செய்து கொடுத்தார்கள். மாயபெருமாள் சத்தியம் செய்து கொடுத்த உடனே பெரிய காண்டியம்மன் அக்னி கோட்டையை அணைத்தார். மாமா, நான் சொன்னதை செஞ்சு முடிச்சுட்டேன். நீங்க சொன்னதை உடனே இந்த தெய்வம் விரும்பப்பட்டதை எனக்கு கட்டி வைங்க. ஆமா, நான் ஒரு வார்த்தை சொல்றேன். அது நீங்க சொல்றதை கேட்கறத நாங்க கடமைப்பட்டிருக்கோம். சொல்லுங்க. உலகத்திலே ஆம்பளைக்கு பட்டம் கட்டலாம், அரசு கட்டி ஆளலாம். இவ்வளவு தேவரெல்லாம் அமர்ந்திருக்க நீ பொம்பளை பிள்ளையா பிறந்துட்ட. ஏமா, உனக்கு பின்பட்டம் கட்டலாம் நிலைச்சு இருக்குமா? மாமா, எல்லாருமே கொலைச்சு ராமம் போட்டா கொலைக்காம கோண ராமம் நீங்க போடுவீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா அந்த ராமத்தை எனக்கு போடுறீங்க. அதற்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, அக்னி அண்டமணி கூடவில்லை, அக்னி கோட்டை அணைன்னு நீங்க சொன்னீங்க. எங்க அம்மா அப்பா விரும்பப்பட்டதை கட்டி வைங்கன்னு நான் கேட்டேன். சரி கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. அப்ப என்ன பொம்பளை பிள்ளையா தெரியல, அப்ப ஆம்பளையா தெரிஞ்சுதான்? இல்லையம்மா, அதாவது உனக்கு பட்டம் கட்டுறது உண்மை.
அப்ப ஆம்பளையா எப்படி மாற முடியும்? நான் என்ன வேஷமா போட முடியும்? வேண்டாமா, தெற்கே மந்தட்டு கைலகிரி வீரமலையர்னு ஒரு மலை. அந்த மலையில போய் நீ 1000 வருஷம் தவம் செய்யும். உனக்கு பெண்ணுருவம் போய் ஆண்டுருவம் வரும். உடனே வாப்பாட்டதை கட்டி எதுவோ பண்ணும். மாமி மனசு வச்சா மந்திரம் பலியாதுன்னு சொல்லுவாங்க. என்ன போயிட்டு வா. போறேன் மாமா. இருந்தாலும் ஒரு யோசனை. பெரியவங்க சொல்லுவாங்க பேய்க்கும் பேத்து துணை வேணும்னு சொல்லுவாங்க. நான் ஒருத்தி மட்டும் பெண் தனியா போனா எனக்கு பொண்ணுக்கு பொண்ணு பேத்து துணை பொண்ணுக்கு வேணும். வச்சுக்க மடியில கட்டிக்க. வெய்ய அதிகமா இருக்கு, அதுக்கு தலையில தேய்ச்சிருவா. இல்லையம்மா, அதாவது எந்த இடத்துல உனக்கு பெண் பேச வேணுமோ மடியை அவுத்து போட்டா அந்த 7 எலுமிச்சம்பழமும் 7 கனிவார்கள் வரும். அதாவது மாமா 8 பேர் பெண்களாக சென்றா, அதாவது ஒரு ஆண் துணை வேணும். ஒருத்தர் வந்து இறக்குறாங்க, அவங்க என்னடா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆம்பளை துணை வேணும்ல, யாரையாவது ஒருத்தர் அனுப்பிச்சுவீங்க. தெய்வபுரத்திலே சிவபெருமான் கிறிஸ்தன் போக மற்றது யாரும் மாமா மலமரத்தை முன்வந்த சிவனோட மாமரத்தை காத்துக் கொண்டிருக்கிறாரே மந்திரம் கிடைச்ச மகாமணி, அவர் ஒருவர் வந்தா எனக்கு போதும். வர சொல்லுங்க. மகாமணிய கூப்பிடுற காலத்துல 4 திருப்பாக்கடல் அவருடைய சடையெல்லாம் கீழே பறந்ததாம். சடைய பிடிக்க தோல்ல போட்டு ஒரு மலைய எதைய எடுத்துக்கிட்டு போலாம். கொஞ்சம் இருப்பா. மாயபெருமாளை பார்த்து, மாமா நீங்க சொல்றதுதான் ரைட்டு, எனக்கு இன்னொரு ஆசை இருக்கிறது. அதாவது எங்க சிவபெருமான் குண்டு தடையிலே 5 நிறம் இருந்த பஞ்சவர்ணத்திலையும் 5 குண்டும் இருக்கு. உங்க அனுமதியோட அந்த 5 குண்டை பிடித்து என் குண்டு தடையை குடி வைத்து போக வேண்டும். அனுமதி கொடுப்பீர்களா? பெரிய காண்டியம்மன் சிவனோட குண்டு தடைகளை இருந்த 5 நிறம் இருந்த பஞ்சவர்ணத்தை 5 குண்டையை பெரிய குண்டு தடையை குடி வைத்து அதுக்கு கருவாழை செவ்வாழை கலந்து கையில எடுத்துக்கொண்டு, மாமா எல்லாம் எடுத்துக்கிட்டு புறப்படுறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. என்னால காலில் நடக்க முடியாது, எனக்கு கல்லூட்டி ரவம் வேணும். அது நீங்க தான் உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். அந்த கல்லூட்டி சரி என்று அனைவர்களும் கல்லுவண்டி ரதத்திலே அமர்ந்து தெய்வ வரத்தை விட்டு கொஞ்சம் அமர்ந்து சென்றார்கள். பார்த்தால் மாயபெருமாள் கொடுக்காத வரத்தை கொடுத்துட்டவை என்று ஒரு வயசான பிராமணனாக மாயவர் உருமாறி வரவேண்டிய பாதையை வரத்தை விட்டு ஓடாமொழியில சுருக்கு வந்து தொங்குகிறார். அந்த இடத்துக்கு வந்தால் பெரிய காண்டியம்மன். யாருப்பா அங்க ஓடாங்குடியில் தொங்குறது? ஆமா, எங்க அம்மா பெரிய தவசுக்கு போறாங்க. உங்க கொடிக்குள்ள நுழைஞ்சு போனா அம்மாவுக்கு தவறு பொறுக்காது. கொடியை அவுத்துக்கேனா நாங்க தெக்கமா போகிறோம். நீ எப்படி என்ன தோன்று என்னத்துக்கு தவறுக்கு போகுது? அதாவது எங்க அம்மா பொண்ணா பிறந்துட்டாங்க. அவங்க ஆம்பளையா மாறணும் வீரமலக்கோட்டுக்கு தோசுக்கு போறாங்க. ஏன் கதை அந்தமா கதை அந்தமா கதை தான் ஏன் கதை புரியுற மாதிரி சொல்லுப்பா. நானு ஆம்பளையா பிறந்துட்டேன். சரி, அது பெரிய பாவம். எங்க மாமன் வீட்டுல 5 மாப்பிள்ளை இருக்கிறார். அடேங்கப்பா, எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? நான் வந்து ஒரு பொண்ணா மாறினா அத்தை வீட்டுல யாரையாவது ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டு ஆம்பளையா இருக்கிறவங்க பொம்பளையா போகணும்னு தவம் இருந்தேன். இரு, அது உன்னோட விருப்பம். அதுக்கு நாங்க என்ன தடுத்து சொல்ல முடியுமா? எல்லாம் முடிஞ்சிட்டு நான் 3 நாள் இருக்கு. நான் பெண்ணா மாற ஒண்ணு கொடிக்குள்ள நுழைஞ்சு போ, இல்லைன்னா அப்படியே ஒதுங்கி பார்த்தால் பெரிய காண்டிமை பெரிய பாவி. இவன் ஒருவனுக்கு 3 நாளைக்கு இங்க இருந்தா அந்த காடு எங்க இருக்குன்னு தெரியல. எப்ப போய் நான் வீரமலக்காரங்க போக முடியும்? மகாமணி உன் திண்டு தெரியாத தட்டி விழுகட்டும். உடனே மகாமணி கையில இருந்த கிளையில தட்டினாரு. ஓடாங்கொடி அத்துக்கு பெரிய காண்டியம்மன் போகலாம் என்று கொஞ்சம் தூரம் புறப்பட்டு போனார். பெரியக்கா திரும்பி பார்த்தால் அங்கேயே தவம் குழந்தை. இன்னைக்கு அதுதான் சொல்றது, யாரும் கவனமா வச்சுக்கணும். இப்ப வீட்டை விட்டு வெளியில போறாங்க, பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் முக்கியம். என்னங்க வெளியே போகிட்டு கூப்பிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே பேசி வாங்கிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லணும். போறவங்க திரும்பி பார்த்தா போற காரியம் அப்படித்தான் இருக்கும். அந்த தேவர்களுக்கே நடந்தது. சொல்லுங்க. ஆமா,
என் தவசத்தை வைக்க பெரிய காடி வந்துட்டு போற. என் பாவம் ஒண்ணு சும்மா விடாது. என்ன பண்ணோம்? நீ 500 வருஷம் போய் அந்த மலையில தவசை. சரி, உனக்கு இடுப்புக்கு மேல 600 ரூபாய், இடுப்பு கீழே 800 ரூபாய். பாதி தவம் முடிஞ்சு முடியாமல் இருக்கையில் முடியாமல் இருக்கும் பொழுது கொண்டப்பா மறந்துச்சப்பா. உன் தவச குறைக்க தங்கான்னு ஒருத்தி வருவான். அவன் அண்ணாண்டு கத்தவன் அருந்தவச குறையும் ஒரு சாபம் கொடுத்தான். அதான் பாருங்க, பெரிய காணி என்ன நினைச்சா, இவன் வயசான பிராமணர், இவன் சொல்றது எங்க படிக்க போகுது, அதுக்குதான் சொல்லுவாங்க கேடு வரும்போது மதி கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழிக்கிறாங்க. இவன் சொல்றது எங்க படிக்க போகுதுன்னு பெரிய காணிமன் புறப்பட்டான். ஏப்பா அதை விட்டு புறப்பட்டு வந்தார்கள் சடையகோடமலை அடிவாரம். அவங்க பேய் பேசாவது வெள்ளக்காட்டுல நிறையா பெரிய காலம் வளைந்தது. மகாமுனி அந்த எருக்க குச்சியை ஒடிச்சு நார் வாங்கி கட்டி தலைவலையா அடிச்சாரு. அப்ப அந்த பேய் பேசாத என்ன சொல்லிச்சு, சாமி ஈஸ்வரன் பிள்ளை இன்னும் என்னாம நாங்க வந்துட்டோம், பரமசிவன் பிள்ளை என்ன தெரியாம வந்துட்டோம், எங்களுக்கு பொழைச்சு போக உத்தரவு கொடுங்க. வீரப்பூர்ல பெரிய மந்திரம் உட்கார்ந்து. சரி, ஆடாத பேய் ஓடாத முனி என்ன பாதுகா ஓடி போன சத்தியம் பண்ணிக்கணும். அப்படியே நாங்க போறோம்னு சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க. அதே பாருங்க, வேற வார்த்தையே வராது இந்த மகாமணி கோயில்ல கூட. அதை விட்டு புறப்பட்டார். ஆமா, அறிவாவட்ட கரைவண்டராயரு கொல்லி வளையில ஒரு நாள், பச்சை வளையில ஒரு நாள் பெரிய சுவாமி அங்க வந்தாங்க. யாருப்பா அங்க காலை குறுக்க வச்சிருக்காங்க? ஆமா, எங்க நான் வீரமலை காட்டுக்கு தவசுக்கு போறேன், ஒரு காலை எடுத்து காலில் நுழைஞ்சு போனா எனக்கு தவம் பொறுக்காது. ஆமா, வடக்கே உள்ள தேவர்களை தெற்க போக விடாம காலை பாக்குறேன். அது முடியாதெல்லாம் காலப்படணும். அப்ப பெரியக்கா என்ன சொன்னாங்க, பாப்பா வடகரைக்கு மாசி, தென்கரைக்கு அண்ணாவி கருப்பசாமி, என் வாசலுக்கு என் கூட வந்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு முறை ஆடு பண்ணி கோழி முக்கால் நான் வாங்கி தரேன், என் கூட வா. ஆமா, பச்சை மலையாளக்காரர்கள் சரக்காக போட்டிருக்காங்க. பெரிய காண்டிமன் மடியை வந்து பார்த்தாங்க. 7 கனிவார்கள் வந்தாங்க. அந்த கனிவார் இடத்துல சொல்லி போய் சாப்பிட்டோடனே நம்மளுக்கு ஒரு எண்ணம், நம்மள கோடியெல்லாம் என்ன, நம்ம கனிவாரை சொன்னாலும் என்ன. ஆமா, அந்த மலையாளத்தால் பிள்ளை சின்ன குழந்தை வியாபகத்துல தொட்டி கட்டி தூங்குது. அம்மையே பார்த்தா ஊழாத பெரியாக்க கொண்டு போட்டு வந்து உட்கார்ந்தா. அந்த மலையாளத்தாலும் அந்த அவனுடைய மனைவிமார்களும் இறந்து போன குழந்தைய கொண்டாந்து பெரியக்கா காவடியில போட்டு அம்மா உன்னை சிவபிள்ளைன்னு தெரியாம போடி வாடி ஊற்றி கடந்து எனக்கு அங்க ஒரு வரும். அதை மட்டும் புறப்பட்டு வந்தார்கள். முசுரிக்கு வழக்கார செற்றால தோழப்பட்டியிலே வந்து ஒட்ட வெள்ளாளத்தை தண்ணி கேட்க அவன் இல்லை என்று சொல்ல அங்கே ஒரு மது வைத்தார்கள். அதை விட்டு புறப்பட்டார்கள். காரவனத்தில் பிராமணை கரும்பு கொண்டது போட்டு ஆளை அடித்தார். மகாமுனி போய் கரும்பப்பால் கேட்க அவன் நாவலை சரி, அவன் பண்ணப்பாரு சடையப்பாருன்னு பரிகாசம் பண்ணினான். மந்திர மகாமுனி காலத்து வைக்க மிசில வச்சாரு. மிசிறு பூரா மண்ணுக்குள்ள காலில் வந்து கும்பிட்டேன். அப்பா என்ன பரிகார் ஆடி மாசம் 18 காலக்காட்டுல பச்சை பண்ண போட்டு பெரியக்கா கரவத்தை பாடிச்சு, நீ பிராமணே உன் கையில குட்டி அறுத்து சட்டியில ரத்தத்தை பிடிச்சு மகாமுனிக்கு கொடுக்கணும்னு சத்தியத்தை வாங்கினார். அதை விட்டு புறப்பட்டு வந்தார்கள். முள்ளியரை வார்த்தை காவேரி அதுக்கு வந்துட்டாங்க. அங்க வந்து பார்த்தா ஆத்துல நிறைய தண்ணி போகுது. எப்படி போறது? பரிசுதோடவே 7 பேர் 6 பேர் சாப்பாடு போயிட்டேன். கடைசியா மட்டும் உட்கார்ந்தேன் பருவ துறையில. அப்பா நான் பெரிய அந்த கடைக்கு போகணும். என்ன வண்டி ஆகுது. எங்க அண்ணன் 6 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு கல்யாணம் ஆகல. உன் கூட வந்திருக்காரு 7 பேருக்கு இடையில நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உங்களை எல்லாத்தையும் அந்த கரையில முடி விட்டாங்க. சரி என்று ஒரு பெண்ணில் உட்கார வச்சுட்டு பெரியக்கா 6 கனிவார்கள் மகாமுனி பெரிய சுவாமி எல்லாம் பரிசுல உட்காரும். அந்த கனி என்ன பண்ணா, ஆயா பெரியக்கா உனக்கு அவள் இன்னும் அந்த காவேரியில் விழுந்து இறந்தார்.
அப்ப நட ஆத்துக்கு வர்ற போது பெரிய காடு கோபம் தாங்கல. பரிசுகளோட மகத்தை கழித்து குடலை பிடிச்சி குடகால போட்டான். மகாமணி கோவம் வந்து நட்ட ஆத்த ஒரு காலத்து தள்ளனா வடகரைக்கு வந்துருச்சு பரிசு. பெரிய காடியவன் பரிசு எடுத்து கரையினால் 6 பேர் சாப்பாட்டுக்கு போயிட்டு பரிசு கொலைக்கு வந்தான். அப்படி கடை கண்ணில் பார்த்தா 6 பேர் கல்லா போயிட்டேன். அவருடைய மனைவி மக்கள் வழியாக பெரியக்கா காலை பிடிச்சி, அம்மா எங்க வீட்டு ஆம்பளைலாம் கல்லா நிற்கிறேன், மங்கிலிய புத்தகம் காலில் வந்தாங்க. ஆமா அம்மா எல்லாத்தையும் எழுப்பி விட்டாரு. ஆடி மாசம் 18 அன்னைக்கு முளைப்பாரி போட்டு பலவாரம் செஞ்சு சோறு குழம்பு ஆக்கி காவேரி அம்மாளுக்கு பொட்டுத்தாளி அடிச்சு வந்து அதை ஆற்ற தள்ளி விடுவோம். 18 கொண்டு படைக்கிறோமே அது கன்னிமார்களுக்கு. ஆமா அப்படி செய்தால் இன்னையில இருந்து சாமி பரிசு ஏறாது. சரி இது எச்சி பையன் ஓடும். ஆமா அப்படி நீங்க எனக்கு அனுமையானால், ஆனால் எச்சியாளர்களும் இழந்துட்டு யாரு வந்து பரிசு உட்கார்ந்தாலும் ஒரு கை தண்ணி அள்ளி அப்படி கிழத்துட்டு ஓடப்போல் போட்டா ஏழாக பாட வச்சாலும் பெரியக்கா இடது கையில ஏற்றி கொண்டு போய் கணக்கு சேர்க்கிறது. ஆகட்டும் அம்மா. பரிசு கவையாக இருந்து சாபத்தை கொடுத்து செந்தாள வளர்த்தவற்றை மகாவளி சேவையை ஓட செய்து செப்ப கட்டி செக்கமா தள்ளிட்டு வர்றான். இந்த தெங்கரையில இருக்கா மதுக்கர செல்லாண்டியம்மன் அவங்க வாசல்ல ஆரிய ரசம் காவலுக்கு இருக்கேன். அவன் பார்த்தேன், அடலே நம்ம செல்லாய விரட்டுறது ஆரிய ரசம் ஆங்கார குறைவமா வந்து ஆத்து நட்ட ஆத்துல மகாமணிய ஒரு குத்தி ஆகாசமா தூக்கி எறிகிறது. 2 பேரும் அடிச்சுட்டு பெரிய கண்ணி நிறுத்தி ஏண்டா அடிச்சுக்கிறேன். ஆரிய ரசம் என் தாய் செல்லாய் தான் பெரியவங்கிறேன், மகாமணி பெரியக்கா ஏன் தாய் தான் பெரியவா அப்படின்னு 2 பேருக்கு சண்டை. அப்ப சொன்னா பெரியக்காங்க, அப்பா நான் வடகரைக்கு போறேன். சரி நீ ஆரியராசனும் ஒரு கடவை கொண்டு வா. விட்டுட்டு வர்றேன். நான் பெரியக்கா கடவை கொண்டு வரேன். கடவை பண்ணே வைப்பான். யாருடைய கடவை தெங்கரை செல்லாண்டியம்மன் படிக்கடை தொட்டுட்டு முதல் கைக்கு வருதோ அவன் பெரியவன். ஆரியராசன் அந்த நாளையில ராஜர்கள் 7 அடுக்கு வெண்கல கரகம் செஞ்சு வச்சிருந்தாங்களாம். ஓட்டமா ஓடி அந்த கரகத்தை எடுத்துட்டு வந்து நிக்கிறேன். கரகப்பத்தை விட பெரிய காலுக்கு கரகம் இல்லாமல் சீனிவாசன் 7ஆம் வீட்டுக்கு வந்து ஒரு கலையை ஒன்று போடுறான்னு கேட்டான். அவன் என்ன பண்ணேன், ஒரு ஊடு நிறைய கலையத்தை வச்சுக்கிட்டு கீழே குளிச்சுக்கிட்டு பானையை கட்டிக்கிட்டு ஒண்ணு கூட இல்லம்மா அப்படின்னா தலையாபரியக்கா பாம்பாக உருவெடுத்து அந்த மூட்டுக்குள்ள பானையில உட்கார்ந்து படம் எடுத்து சீரணும். இங்கிட்ட என்ன வந்து பார்த்தேன், பானையில பாம்பு கொட்டாப்புளி எடுத்து ஒரு வீட்டு பானையை எல்லாம் அடிச்சு நொறுக்கினேன். கடைசியா பெரியக்கா உருவத்தை அப்ப அந்த வேளாண் என்ன செஞ்சாரு, அம்மா நான் ஈஸ்வரன் பிள்ளைன்னு என்னாம செஞ்சுட்டேன், எனக்கு நல்ல குலைக்கு வழி சொல்லுமா. அப்பா பக்கத்துல போனவங்க கருக்கா போட்டு கொடுத்து பிள்ளைகளை வச்சு சாட்டி பிடிக்கும். சரி பெரியக்காவுக்கு 5 அடுக்கு மந்தரகம் வரும், அறுத்து புறவாடும். சரின்னு சொல்லி அந்த வேளாண் ஓட்டமா ஓடி கொஞ்சம் பச்சை மண்ணை கொண்டு வந்து கருக்காயை போட்டு வச்சு குளிச்சு அந்த பச்சை மண்ணை திருவையில வச்சு சுரட்டி பிடித்தார். 5 அடுக்கு மண்கரகம் அமைந்தது. அதை அப்படியே மாறாக்கு மாற அறுத்துட்டு வந்து சென்றம்மா. பெரியக்கா இனி கையில வாங்கியப்பா அம்மா நீ முந்து உனக்கு பூசாரி படம் கருவூருக்கு மேற்கு வேளாருக்கு தான் பூசை. பச்சை மண்ணு கரகத்தை கொண்டு வரும்போது பார்த்தேன் ஆரியராக்கு. அவன் என்ன நினைச்சேன், வெண்கல கரகம் அந்த கரைக்கு போகிறனாலும் போட்ட இடத்துல தண்ணிக்குள்ள கிடக்கும். இந்த பெரியக்கா பச்சை மண்ணு கரகம் கொண்டு வந்திருக்கா, தண்ணியில கரைஞ்சு போயிடும், நம்ம தாய் தான் பெரியவன்னு சொல்லலான்னு இருமாப்பா நிக்கிறேன். 2 கரகத்தையும் தண்ணியிலே இறக்கினார்கள். செல்லாண்டியவனுடைய வெண்கல கரகம் அங்கனையே உட்கார்ந்தது. பெரியக்கா மண்கரகம் என்ன செய்யுது, காவேரி தண்ணியில எதிர்த்து மேற்கமா போய் ஆம்பராணி ஆற்றுல கொக்குருஜி பாய்வோம் இருந்தது. அங்க ஒரு பெரியக்கா பாய்வு திரும்ப ஆம்பராணி ஆற்றுல இறங்கி காவேரியில சேர்ந்து செல்லாண்டியவன் படிக்கட்டு வாசல் தொட்டுட்டு பெரியக்கா கைக்கு வந்தது மண்கரகம். ஆரிய பிராசை என்ன செஞ்சான், அடேங்க அப்பா பச்சை மண் இந்த வாங்க நம்ம தாயே பெரியவன் கூட்டிட்டு வந்தா பெரிய காலை பார்த்தால் செல்லாண்டியம்மன் இவனை விரட்டு என்ன இவன் கூட்டிட்டு வரான்னு சொல்லி அக்னி பந்தலை அடித்தா. உரியூர்ல ஒரு பங்கு உடந்தூர்ல ஒரு பங்கு தவறி விழுந்துருச்சு. பெரியக்கா பச்சை தண்ணியும் மல்லிகை பூமா ஒன்று முடியல. பாமான்னு கோயிலுக்கு மதுக்கரை செல்லாய் கோயிலே கொடுப்பது பழக்கம். செல்லாயி ஆத்துக்கு
தானம் செய்ய போயிட்டா குளிக்க. அதற்கு முன்பதாக அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருந்துச்சு. பார்த்தா பெரியக்காமா என்னம்மா ரொம்ப பிள்ளை காட்சி யாருமே அழுவுற அனதேசியால என் மாதிரி நிறமாச கெப்பேசியும் இந்த செல்லாயி காவ வாங்குவாங்க. இப்ப குளிக்க போயிருக்காங்க, வந்த உடனே என்ன கொண்டுருவாங்க, அதுக்காக தான் அழுவேன். உயிரை நான் காப்பாற்றேன். சரி, இந்த செல்லாயி குளிச்சுட்டு காவல் வாங்கலாம்னா வந்தா எட்டி பெரியக்கா செல்லாடியோட கையில பிடிக்காமா அவன் என்னத்தான் இருந்தாலும் காரி அல்லவா மீண்டும் ஆனா பொண்ணுக்கு பொண்ணு காவல் அந்த செல்லாயி பக்கத்துல பெண்களை பேர் இருந்தது, ராஜர்கள் அந்த காலத்தில் உள்ளது. என்ன நம்ம புடிச்சுட்டு சொல்றோம், மீண்டும் செல்லாயி ஆகிறான்னு சொல்லி எட்டி உதைத்தால் பக்கத்துல கும்பகுழியில போய் அந்த தேர் இறங்கிடுச்சு. செல்லாண்டியவனும் பஞ்சத்தமானவன். ஆமா ஆமா, தேரையே தள்ளிட்டேன். எனக்கு ரத்த காவலும் வளர்க்கல இல்ல, எனக்கு என்னவா அவன் சொல்லுகிறேன். அம்மா ஆடி மாசம் 18 பெரியக்கா கணவத்தை பாலிச்சு வை மாயலூர்ல ஒரு ரவத்தி என் கணவன் கோயில்னா எனக்கு 1.5 ரூபா மஞ்சள் துணியில வந்து வீரப்பூர் வரணும். கொடுத்து விட்டாருமா. ரத்த காவல் என்னை அடிச்சா பாரு அக்கடி பண்ணு. ஆமாங்க, மாயனூர்ல ரத்த காவல் இல்ல, எங்க எனக்கு காவல்? உடையூர்ல ஒரு பங்கு, ஒடுவந்தூர்ல ஒரு பங்கு. சரி, உடையூர் காடு, ஒடுவந்தூர் செல்லாயின்னு பேர் வாய்ப்பு. சரி, அங்க வாங்கிக்கிறேன், பேர் வாங்கிக்கிறேன். அதை விட்டு ஓடத்தை உட்காந்து கிழக்கமா வந்தால் முஸ்லிம் பரிசு தொலைகிட்ட வர்ற பொழுது புத்தாங்கல்ல இருந்து ஓடத்தை குத்தி புரட்டுச்சு. வாரத்தில் ஆட்சி நாங்க பழந்த பூசை வாங்கி மீண்டும் கலக்கமாகுது. வெட்டோத்தலையில அரும்பாவளத்தை கரும்பாய் வாசல்ல மேடேறி வடக்கு உட்கார்ந்தா கருப்பணசாமி கோயில் வாசல் ஆச்சு. ஆமா, அதை விட்டு புறப்பட்டு பொங்கு நாள் புதுக்கோட்டை பொழுது போதில் தங்க நாள் நங்கவரம் தாவரச்சால் இடும்பூர் பொய்யகர. அதை விட்டு புறப்பட்டு கல்லைக்கு மேற்காலைய பொக்குழைய சோறாக்கி அதை எடுத்துக்கொண்டு வந்து சாப்பிட்ட அதை பரந்தாடியிலே போர் வைக்கிற போது வீரப்பூர்ல இருந்து பூசாரிப்பட்டியில முத்துராஜா இடத்தை சேர்ந்தவள் அந்த பாதையில தேர்வு எடுக்கிறேன். எப்படி எடுக்கிறேன்? தீரி மரத்துல ஒரு காலும் சங்கம் உள்ள புறமேல ஒரு கால் வச்சு தேவை எடுக்கிறேன். பார்த்தா பெரிய காண்டியம்மன் தேவை எடுத்துட்டு வர்றபோது பெரியக்கா அவதாச்சா பேரு அடே வீர சங்கம் ஏமா அப்படின்னு கேட்டாரு. இந்த குளத்துல கொண்ட போரில தேடு கொஞ்சம் கொடுறாம்மா. உங்களை பார்த்தா தெய்வ மாதிரி இருக்கு. தேன் எடுக்கிறவன் புறங்கைய சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க. இது எத்திப்பட்ட தேன், நான் கொடுக்க மாட்டேன். தேனுக்கு எச்சி இல்லை, நான் பெரியக்கா பொறுத்துக்கிறேன். அப்ப அந்த வீரசங்கம் என்ன சொன்னேன், அம்மா ஏன் வம்சம் என் புள்ள குட்டி உள்ள காலம் வரையிலும் எச்சியாத்திட்டு இறந்துட்டு இருந்தாலும் கண்ணியாத்திட்டு கழுத்தை மட்டும் இருந்தாலும் நான் ஒரு கையில கொடுத்தா நீ 2 கையில வாங்கிக்கிறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா சரி என்று தேனை கொடுத்தாரு. அதை சாப்பிட்டு விட்டு அதை விட்டு வெம்படியிலே வந்து உட்கார்ந்தா பெரியக்கா. 7 பேர் கனிவாரம் உட்கார வைத்தார். ஆமா, உச்சி மலையிலே வீரப்பூர் மலையிலே ஏறி கவல் செய்ய வேண்டிய இடத்துக்கு காடு சுட்டு அதை வைத்து மாமா மாயபெருமாளை கவ வேணும்னு கண்ணை மூடினாள். ஊசி மட கவசு 9 மண உயரம் ஏற்பாடு பண்ணுங்கண்ணா. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இந்த கூட்டத்துல இந்த கால கணிகம் ஒருவர் மேல போல் ஒருவர் மேல கூட்டத்திலே 28 இருந்தாலும் கண்ணியார் வீட்டு பெரியக்கா கழுத்தை மட்டும் இருந்தாலும் மூளையக்காராளிய நேரம் வீட்டை ஒதுக்கி விட்டு தாய் பெரியக்காலும் அண்ணன் கரணமணி சங்கிலியே அண்ணா பூரணமும் அந்த முதல்பட்டு வயதாட்ட அந்த ஐயனாரோ
கட்டப்பட்டு கண்காலும் பெரிய